படத்தில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட பாடல். என்னங்க நானும் மதுரகாரன் தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, என்னங்க நானும் பெருமாள் பக்தன் தான். அப்ப எதுக்கு பெருமாள் வந்து கொச்சப்படுத்தின அந்த பாட்டை வச்சுங்க அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்க, ஒரு மங்களகரமான நாள். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சினிமா ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது வந்து ஒரு உகந்த நாள் சொல்லலாம். ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமையில தான் பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகும். தியேட்டரில் போய் நீங்கள் வந்து ஜாலியாக பார்க்கலாம். அதெல்லாம் அவங்களுக்குலாம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சூப்பரான நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இன்னைக்கு வந்து நடிகர் சூரி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட நடிப்பில் வரப்போகின்ற படம் தான் மாமன் படம். அப்புறம் நம்மளோட சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல், இந்த 2 படமும் இதே மாதிரி பல படங்கள் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இப்போ முக்கியமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்த்தீங்களா, அந்த படத்தோட டீசரை பார்த்துருப்போம், ப்ரோமோ பார்த்துருப்போம், ட்ரைலரு, ஏன் பாட்டுலாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு பா செம காமெடியாக இருக்கு, அப்போ இதே மாதிரி மூவிலையும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க போவீங்க. ஆனால் அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. என்னன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அங்கே இருக்காது. ஏன்னா நேற்று படக்குழு வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த பாட்டை நாங்கள் இதுலேருந்து நீக்கிறோம், இந்த பாட்டு இதில் இருக்காது அப்படின்னு. அப்படி என்னங்க பாட்டு? அதுதான் இப்போ சர்ச்சா போயிட்டே இருக்கு. என்னன்னா, கோவிந்தா பாட்டு. சரி, எதுக்காக அதை வந்து நீக்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என்னன்னா வந்து இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்த்தீங்களா, அதாவது தில்லுக்கு துட்டு 1, 2, அப்புறம் பார்ட் 3 இந்த மாதிரி மூவிலாம் வந்தது. அதோட கொஞ்சம் தொடர்ச்சியாக, அதாவது அதில் படத்தில் வர சில சாயெல்லாம் வந்து அப்படி இதுலேயும் கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி டீசரு ப்ரோமோ விட்ட மாதிரி ஒரு பாட்டை விட்டாங்கப்பா. என்னன்னா, கிசா 47. பேரே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குல்ல, அதாங்க அந்த பாட்டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மூவி ரிவ்யூ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு படத்தை பார்க்க போறாருப்பா. அந்த படத்தை பார்த்துட்டா அவர் எப்படி வந்து ஒரு மூவி ரிவ்யூ பண்ணுவாரோ அதே மாதிரி தான் அந்த பாடல் வரிலாம் இருக்கும். என்னன்னா வந்து, என்னங்க பாப்கார்ன் காசு வேஸ்ட்டு, பார்க்கிங் காசு வேஸ்ட்டு, நடிகர் நடிப்பு இருக்கு பார்த்தியா அது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு, படத்துக்கு வந்ததே வேஸ்ட்டு, இப்படி சொல்கிற மாதிரி தான் அந்த பாட்டு இருக்கும். சரி, இதில் என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன ஒரு விஷயம்னா, அந்த பாட்டு வரி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஓகே. ஆனால் அந்த பாட்டை வந்து ஒரு டியூனில் போட்டிருக்காங்க. என்ன டியூன் பார்த்தா, முக்கியமாக இந்த மார்கழி மாதம் அப்போ இதே நீங்கள் திருப்பதிக்கு போகிறாங்க, அந்த டியூனை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னன்னா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாட்டு டியூன் வரும். அந்த டியூனை எடுத்து போட்டிருக்காங்க. அந்த டியூன் ப்ளஸ் எங்களோட வரி இதை சேர்த்து அந்த பாட்டு போட்டிருக்காங்க. அந்த பாட்டு முழுக்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு வரும். நம்ம தமிழ்நாட்டில் கூட அதிகமாக இந்த வார்த்தை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அந்த விஷயம் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஒரு விஷயத்த வந்து காட்டுற மாதிரி தான் இதில் கோவிந்தான் வரியை சேர்த்துருக்கோம் அப்படின்னு சந்தனா அவர்களே சொல்லியிருந்தார். இப்போ அந்த பாட்டு வெளியே வந்த பிறகு தமிழ்நாட்டில் கூட நல்ல வியூஸ் தான் போயிடுச்சு அந்த பாட்டு. இப்போ வந்து ஆந்திராவில் வந்து பிரச்சனையாயிருக்கு. என்னன்னு பார்த்தா, நீங்கள் எப்படி கோவிந்தான்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க, அது வந்து நீங்கள் கடவுளை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு கிரண் ராயல் அப்படின்ற ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தா, ஜனசேனா கட்சி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது பவன் கல்யாண் அவர்கள், அந்த கட்சியோட ஒரு உறுப்பினர். அவர் தான் வந்து கேஸே போட்டிருக்காரு. இங்கே பாருங்க, பெருமாளை வந்து நீங்கள் ரொம்ப கொச்சப்படுத்திருக்கீங்க, அதனால இந்த பாட்டை நீக்கணும், இல்லை படத்தை பேன் பண்ணணும் அப்படின்னு அங்கே அவர் சொல்லியிருக்காரு ஆந்திராவில். ஆனால் ஆந்திராவில் சொன்னால் போதுமா, இங்கே வந்து சொல்லணும்ல. அதெல்லாம் என்ன பண்ணார்னா, நம்மளோட இபிஎஸ் அவர்கள் வந்து ஆந்திராவுக்கு போகும்போது, அதாவது திருப்பதிக்கு போகும்போது அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அங்கே மட்டும் பிரச்சனை இல்லாமல் பிஜேபி இருக்குது பார்த்தீங்களா, பாரதிய ஜனதா கட்சி, அந்த கட்சியில் இருக்கவங்களாம் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த பாட்டு வந்து ரொம்ப தப்பாக இருக்குது, பெருமாள் வந்து கொச்சைப்படுத்துற விதமாக இருக்குது, இந்த பாட்டை பேன் பண்ணுங்க அப்படின்னு. இதுக்கிடையில் வந்து நேற்று வந்து இந்து முன்னணி கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து சென்னையில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான் அவங்க சொன்னதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து இந்து மக்கள் வந்து புண்படுத்துகிற விதமாக இருக்குது, இந்த பாட்டை நீக்கணும், இந்த பாட்டு சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் வந்து தக்க வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படி இருக்க இன்னொரு பிஜேபி நிர்வாகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாட்டுக்கு வந்து நஷ்ட ஈடா 100 கோடி கொடுக்கணும். ஏம்பா, படத்தோட பட்ஜெட் கூட அவ்வளோ இருக்காது, 100 கோடி கொடுத்தா தான் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண முடியும், இல்லை பாட்டை வந்து பேன் பண்ண படத்தையும் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பின்னாடா அது இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துருச்சே அப்படின்னு சொல்லி படக்குழு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா,
பேசிட்டு இருந்திருக்காங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்திருக்கு. இதுக்கிடையில வந்து சந்தானத்துக்கு வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை போகுது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு நடிகர் சந்தானம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பாருங்க, வரவங்க போறவங்க 1000 சொல்லதான் செய்வாங்க, அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியுமா? நாங்க சென்சார் போர்டுக்கும் கோர்ட்டுக்கும் நாங்க பதில் சொல்ல தயார். ஓகேங்க, ஆல்ரெடி எங்களோட படம் அங்க போயிருக்கு, அதை பார்த்து ஓகேன்னு சொல்லி தான் நாங்க வந்து ரிலீஸ் பண்றோம். இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த பிரச்சனை வந்து அப்போ முடியலைங்க, இன்னும் மேலே 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 பெருசாகிட்டு தான் போயிட்டே இருந்தது. அப்புறம் வந்து படக்குழு பார்த்தாங்க, என்னடா இது, இந்த படத்துக்கு வந்து 100 கோடி கேட்குறாங்க நஷ்டஈடு மாதிரி, இல்லைன்னா பாட்டு எடுக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பாட்டை எடுத்துட்டாங்க. நேற்று வந்து படக்குழு வந்து அறிவிக்கிறாங்க, நாங்கள் இந்த கிஸ் ஆஃப் 47க்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து படத்துலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு நேற்று அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பாட்டு வந்து நல்ல ஒரு அதிகப்படியான பொருட்செலவு வந்து எடுத்த ஒரு பாட்டு தான். அந்த பாட்டு வந்து ப்ரொடியூசர் ஒரு நஷ்டம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பாட்டு திடீர்னு நீக்கியிருக்காங்களே. இப்போ அந்த பாட்டு சீன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய பேர் புதுமுக நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க நடிச்சிருப்பாங்க. ஆஹா, இந்த பாட்டு வந்து வெளிவர போகுதுப்பா, என் பேர் வெளியே தெரிய போகுதுன்னு சொல்லி நடிச்சிருப்பாங்க. லைட்மேன், கேமராமேன் ஒர்க்கு, ஆர்டிஸ்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த பாட்டு எடுத்திருப்பாங்க. இதன் காரணமாக இப்போ அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பாட்டு வந்து நீங்கள் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் போய் யூடியூப்ல இந்த பாட்டு போட்டிங்கன்னா வராது. இதே பாட்டு படத்தில் வருமானு நினச்சி நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் பாட்டு வராது. ஏன்னா இதுதான் அந்த பிரச்சனை. சரி, ஓகே மக்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அதாவது கடவுளை வந்து கொச்சைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நீக்கியிருக்காங்க. இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, இந்த பாட்டு வந்து கொச்சைப்படுத்துற விதமாக தாங்க இருக்குது, இந்த பாட்டை நீக்கினது சரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன இருந்தாலும் சினிமா வேற, கடவுள் வேறங்க, அதை வந்து நீக்கினது ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிங் டிவி சேனலோட இணைஞ்சிருங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.